ஹலோ ஆல், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய 1 பாட் டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கூடவே 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 1 ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பங்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறதுனால விசில் வரப்போ வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ லேசாக மத்து வச்சு நல்லா மசிச்சிட்டேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணாலே உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு 1 பாட் டிஃபன் சாம்பார் ரெடி. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருந்தேன். சாப்பிடும்போது எத்தனை இட்லி காலியாக்குதுன்னே தெரியாது இந்த சாம்பாருக்கு. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.